20 லட்சம் டன் 2 நாள் மழையில் தமிழகத்தில் வீணான நெல். இது தமிழக அரசோட மிகப்பெரிய தோல்வி. இதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. இது விஜய் பேசணும்ல, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் போயிட்டார். சீமான் பேசிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பாமகல அன்புமணி எல்லாம் பேசிட்டாங்க. விஜய் ஏன் பேசவே இல்லை? விவசாய பெருங்குடி மக்களை இது வரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. அமைதிக்கு மௌனத்துக்கு ஒரு எல்லை உண்டு. இது தொடர்ந்து பேசாமல் இருப்பது என்பது ஏதோ சம்திங் ராங்னு மட்டும் தெரியுது. அவரை நம்பி அப்பழுக்கற்ற இளைஞர்கள் இருக்காங்க, நான் புரிந்து கொள்கிறேன். எல்லாரும் விசில் அடிக்கிறவங்க மட்டும் கிடையாது, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க, படித்தவங்க. அவர் ஒரு படத்தை கூட பார்க்காதவங்க இன்னைக்கு விஜய் வரட்டும், ஏன்னா திமுக அதிமுக ஓடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சேஞ்ச் வரட்டும். அவங்களே இன்னைக்கு ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேளாண் துறை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. நேற்று ஒரு நாள் பூரா எடப்பாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக திறம்பட செயல்படுகிறார். ஏன் அதை விஜயால் பண்ண முடியல? மக்கள் பிரச்சனைகள் எதற்காகவும் குரல் கொடுக்க மறுக்கிற, பேச மறுக்கிற, அட்லீஸ்ட் ஸ்பாட்டுக்கு போவாட்டியும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் கூட இன்றைக்கி தொழில்நுட்பம் கொடுத்துருக்க வசதி. ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ, இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது, தாவேக தொண்டர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும், உடனடியாக நிவாரணத் தொகை அளிக்க அரசை வலியுறுத்துகிறேன்னு ஒரு வீடியோ போடுறது கூட அவருக்கு தெரியலையே. துணிமணிகள் சாலைகளில் கட்டி பல 20 லட்சம் டன் வீணாக போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல, ஒரு வீடியோ வரல? நான் என்ன சொல்கிறேன், நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களாவே இருந்தால் கூட ஒரு 4 நிமிஷம் வீடியோ 5 நிமிஷம் வீடியோ போடுங்க, இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்களேன். அது தாவேக காரணம் போய் அங்கே ஒர்க் பண்ண சொல்லுங்கள். விரைவாக நகர்மயமாகி கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்றாங்க. எல்லாம் ஓகே. பட் அக்ரிகல்ச்சரில், விவசாயத்தில் நெகட்டிவ் குரோத் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 20 லட்சம் டன் நெல் பாழா போயிருக்குன்றது எவ்வளோ பெரிய நியூஸ். போன வாட்டி 3 லட்சம் டன் தான் பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 9 லட்சம் டன் கொள்முதல் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கவர்மெண்ட் சந்தோஷப்பட்டு அதுக்கான ப்ரீ பிளான்ட் ஒர்க்கை பண்ணியிருக்கோம்ல. ப்ரொடக்ஷன் இது ஒரு பதிலாங்க? எப்படி இதெல்லாம் ஒரு பதில்னு ஒரு மந்திரி சொல்றாரு? விவசாய பரப்பளவு அதிகமாக இருக்குன்றது காரணன்றது என்ன மாதிரியான பதில்? நீ என்ன நடவடிக்கை எடுத்து நான் கேட்குறேன். 11% எங்களுக்கு ஜிடிபி குரோத்னு அரசாங்கம் பெரிய அளவில் தனக்குத்தானே மாலை போட்டுக்குது. ஃபைன், அது உண்மை, மறுக்கல, மாலை போட்டுக்கோங்க. ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ் குரோத்தில் போயிருக்குன்றது உண்மை. அது நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு மூட்டைக்கு 40 ரூபாய் கேட்குறாங்கன்னு விஜய் வைத்த குற்றச்சாட்டு உண்மை. திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுகவோட தொங்கு சதைகளான யூடியூப் சேனல்ஸ் இன்றைக்கி விஜய் விஷயத்தில் வேட்டை நாய்களாக அலைகின்றன. 90% தொலைக்காட்சி ஊடகங்கள் திமுகவுடைய பிரச்சார மேடைகளாகத்தான் இருக்கின்றன. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதுக்கு மத்தியில் தான் விஜய் அரசியல் பண்ண வேண்டியது. பிஜேபிக்கும் திமுக எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு காலத்தில் பிஜேபி வட இந்தியாவில் என்ன பண்ணுதோ அதை தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது. மாறுபட்ட கருத்துக்கு இன்றைக்கி இடமே. 22,000 கோடிக்கு கூகுள் போய் வைசாகில் போகிறான்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வராதது இது நல்லது. ஏன்னா பல மில்லியன் டன் நல்ல தண்ணீரை சாப்பிடும். உங்களுக்கு எங்கே இருக்குது அவ்வளோ தண்ணீர்? குடிநீர் தேவைக்கும் இன்றைக்கி இல்லை, விவசாயத்துக்கும் தண்ணீர் இல்லை. ஆகவே எங்களுக்கு டேட்டா சென்டர் கையை விட்டு போச்சுன்னு இவங்க புலம்புறது அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, வராமல் போனது நல்லது. யாரும் அவரை எதுவும் பண்ண தேவையில்லை. மத்திய அரசோ மாநில அரசோ விசாரணை அமைப்புகளோ அவருக்கு எந்த குடைச்சலும் எந்த துன்பத்தையும் எந்த அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்கிறேன், அவரே காணாமல் போயிடுவார். ஏன்னா அவருக்கு ஒரு அரசியல்வாதிக்குரிய அடிப்படை குணாம்சங்களே இல்லை. நாளஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம நினைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக அந்த கரூர் ஸ்டாம்பிட் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டுட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு கனத்த அமைதி, கனத்த மௌனம் விஜய் பக்கத்தில் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க விஜய் அவர்கள் அடுத்த வரப்போகிற இதுல? பேசின வார்த்தைக்கு ஒரு அர்த்தம், பேசாத வார்த்தைக்கு பல அர்த்தங்கள்வாங்க. ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. இவ்வளவு ஆழ்ந்த அமைதிக்கு என்ன அர்த்தன்றது புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. இது அமைதின்று கூட சொல்ல முடியாது. பிகாஸ் அமைதிக்கு மௌனத்துக்கு ஒரு எல்லை உண்டு. இது தொடர்ந்து பேசாமல் இருப்பது என்பது ஏதோ சம்திங் ராங்னு மட்டும் தெரியுது. அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அல்ல என்பது மட்டும் நன்றாக நமக்கு புரிகிறது. இப்போ கரூருக்கு போவாருன்னாங்க, அந்த நிவாரண உதவிகளை கொடுப்பதற்கு மண்டபம் பார்த்துட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, 10 பேர் குழுலாம் போட்டாச்சுனாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. அந்த பணம் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு விட்டது. 20 லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, 39 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் போட்டு கான்ஃப்ளிக்ட் ஆன 2 பேருக்கு மட்டும் என்ன கொடுக்கல. ஏன்னா கேஸ் அவங்க போட்டதால் அது நேச்சுரல். அது கேஸ் போட்டதால் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு கேஸ் போட்டவங்களுக்கும் கொடுக்கணுன்றது வெளிப்பார்வைக்கு பார்த்தா பெருந்தன்மையாக இருக்கலாங்க ஒழிய
நீங்கள் கேஸ் போட்டவங்களுக்கு கொடுக்கறதுன்றது வந்து வேறு சில பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவர் பணம் கொடுத்து நாளைக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பல்ட்டி அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அவங்க கையெழுத்து போட்டாங்க, இப்போ கையெழுத்து போடலன்றாங்க. இப்போ எங்களை அன்னைக்கு நிர்பந்தித்து முதல் கையெழுத்து நிர்பந்தித்து கொடுத்ததுன்றவங்க இப்போ ரெண்டாவது கையெழுத்து நிர்பந்தித்து குடிச்சதுன்னு கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போ ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். நீ முதல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற, ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ரெண்டாவது தடவை பல்ட்டி அடிக்கிற. என்னென்ன பல்ட்டி அடிக்கிற? முதல் தடவை என்னை நிர்பந்திச்சாங்கன்ற, ரெண்டாவது தடவையே நிர்பந்திச்சிடக்கூடாது. ஒன்று விஷயம் கோர்ட்டில் இருக்கும்போது கோர்ட் அப்படி தான் அதை பார்க்கும். ஆகவே இப்போ இவங்களுக்கு கொடுத்து ஒருவேளை இவர்கள் மனம் மாறினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இல்லை நாங்கள் முதல்ல சொன்னதான் கரெக்டாக, ரெண்டாவது சொன்னது தப்புன்னா, அப்போ எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னா அவர் 20 லட்சம் கொடுத்ததால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னுவாங்க. மேபி பல இடங்கள் இப்போ அதுதான் பெரிய பேசு பொருளாக இருக்குது. காமெடி நடிகர்கள் உட்பட பல பேர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, காசு வாங்கினதுக்கு அப்புறமா புள்ள போனாலும் பரவாயில்ல, விஜயை பார்க்கறதுக்கு நஷ்டீடாக தான் என் புள்ள சேர்த்து புள்ளையே நான் கொடுக்க வேண்டியது பொசிஷன் பேசுறதுலாம் ரொம்ப இல்லை. அப்படி எந்த கோணத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. அது மீடியா போட்டு வாங்குது, நாக்க பிடுங்குது, வாயை பிடுங்குது மீடியா. அது ஏன்னா ஆஃப் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். அரை உண்மைகள் மிகவும் ஆபத்தானவை. அப்படி வந்து எந்த தாயாவது சொன்னாங்களா, அது முன்னால் பின்னால் இவனுங்க வெட்டி ஒட்டினானுங்களா என்னன்றது தெரியல. ஏன்னா திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுகவோட தொங்கு சதைகளான யூடியூப் சேனல்ஸ் இன்றைக்கி வந்து விஜய் விஷயத்தில் வந்து வேட்டை நாய்களாக அலைகின்றன. குறைந்தபட்ச தர்மம்னு ஒன்று உண்டு எந்த தொழில் பண்ணுறவனுக்கும். அந்த குறைந்தபட்ச தர்மம் கூட இல்லாமல் இன்றைக்கி திமுக ஆதரவில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் விஜயை வந்து குதிரை கொண்டிருக்கின்றன, பாய்ந்து பிராண்டி குதிரை கொண்டிருக்கின்றன. இவர்களுடைய நம்பிக்கை என்பது அதல பாதாளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. விஜய் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவிப்பதற்கான தளமே வந்து இங்கே வந்து சுருங்கி கிடக்கிறது, நாளுக்கு நாள் சுருங்கி கிடக்கிறது என்பது. அப்போசிஷனுக்கான ஸ்பேஸ் எப்படி வந்து எங்கள் வெகுஜன ஊடகங்களில் தொலைக்காட்சிகளை ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கோ, சுருங்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரி வந்து சமூக வலைதளங்களே இன்றைக்கி ஷ்ரிங்க் ஆகிட்டுருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்னொரு கோணம் உண்டு என்பது தான் அடிப்படை அறிவு. ஒரு விவாதம் என்று வரும்பொழுது 2 மாறுபட்ட கருத்துக்கள் சமமான வாய்ப்புடன் மோத வேண்டும். அதை ஆங்கர் அனுமதிக்கணும். ஆனால் இங்கே முழுக்க திமுகவுக்கு ஆதரவான ஒருதலைபட்சமான கருத்துக்கள் மட்டும்தான் விவாத மேடைகளில் 90% தொலைக்காட்சிகளில் முன்வைக்கப்படுகின்றன. எதிர்த்தரப்புக்கு பேசுவதற்கான வாய்ப்பு அறவே மறுக்கப்படுகிறது. பேசுனா வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் பாஜகக்காரங்க அப்படி எதிரில் இருக்கணும் பேச விடாமல் பேசிட்டு இருக்காங்க. அந்த வேலையை இப்போ திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு மீடியாவில். பிஜேபிக்கும் திமுக எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு காலத்தில் இன்றைக்கும் பிஜேபி வட இந்தியாவில் என்ன பண்ணுதோ அதை தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது. மாறுபட்ட கருத்துக்கு இன்றைக்கி இடமே இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இன்றைக்கி அப்போசிஷனுக்கு தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி ஊடகங்களில் 90% மீடியாவில் ஸ்பேஸே இல்லை. நாம் கேவாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச விடுவாங்க. பேசும்போதே வந்து ஆங்கர் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிடுவார். ஒன்றும் இல்லை, நீங்கள் தொலைக்காட்சி வாதங்கள் 5 பேர் கலந்துக்கிறானுங்க, சம்டைம்ஸ் 6 பேர் கூட. 5 பேர் கலந்துக்கும் போது இன்வேரியபிளி 3:2 ஆங்கரும் வந்து அந்த 3யோட சேர்ந்துப்பார். திமுக ஆதரவு நிலை. இந்த 2 பேரில் ஒருத்தர் டம்மி பீஸாக இருப்பார், செலக்டிவாக அப்படி கூப்பிடுவானுங்க. இன்னொருத்தர் ஓரளவு விஷயம் தெரிஞ்சவராக இருப்பார். நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கு. வந்து ஆங்கர் வந்து யார் பேசும்போது அமைதியாக இருக்காரோ அந்த 3 பேசும்போது அமைதியாக இருப்பார். அப்போ அவங்க திமுக சார்பு நிலைன்னு புரிஞ்சுக்கலாம். எதிர்த்தரப்பில் அதிமுக பாஜகலேருந்து ஒருவர் பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் மியூட் பண்ணிங்கனாலே பார்க்கலாம், 30 செகண்ட்லேருந்து 45 செகண்டுக்குள்ளே, அதிகபட்சம் 30லேருந்து 60 செகண்டுக்குள்ளே ஆங்கர் வந்து குறுக்கிட்டுக்கிட்டே இருப்பார். என்ன சொல்லப்போனால் கட்சி பிரதிநிதி திமுக பிரதிநிதி அமைதியாக இருப்பார் பிஜேபி பேசும்பொழுது, அல்லது திமுக சார்பு உள்ள கட்சிகள் பேசும்போது, கூட்டணி பேசும்போது அமைதியாக இருப்பார். அதிமுகவோ பாஜகவோ பேசும்போது ஆங்கர் குறுக்கிட்டு பேசுவார். திமுக பிரதிநிதி கூட அமைதியாக இருப்பார். ஆங்கர் வந்து மோர் லாயல் தான் இந்த குயினாக நடந்து கொள்வார். நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு யார் எந்த தரப்புன்றது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். யார் பேசும்போதெல்லாம் ஆங்கர் குறுக்கிடுறாரோ அவர்கள் வந்து அதிமுக பாஜக தரப்பு அல்லது விஜய் தரப்பு. யார் பேசும்போதெல்லாம் ஆங்கர் குறுக்கிடாமல் இருக்காரோ அவங்க திமுக தரப்பு, திமுக சார்பு நிலை உள்ளவர்கள் கூட்டணின்னு புரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட்லி மீடியா வந்து தமிழ்நாட்டில் ஒன் சைடடாக மாறி போச்சு. நேஷனலில் எப்படி அந்த பக்கம் போயிருக்கும். இந்த மாதிரி வட இந்தியாவில் வந்துங்க மோடி 1.20 2.0 இருந்த அட்டகாசம் இப்போ குறைஞ்சிருக்கு. 3.0 ஓரளவு மீடியா சமநிலையோடு செயல்படுது. தமிழ்நாட்டில் வந்து முழுக்க தொலைக்காட்சி ஊடகங்கள் 90% தொலைக்காட்சி ஊடகங்கள் திமுகவுடைய பிரச்சார மேடைகளாகத்தான் இருக்கின்றன. திமுக பிரதிநிதி பேசும்போது திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் வந்து உட்காரக்கூடிய திமுக அல்லக்கை பேசும்பொழுது அது எவ்வளோ நிமிஷம் ஆனாலும் 5 நிமிஷம் வரைக்கும் கூட, ஒரு விவாதத்தில் 5 நிமிஷம் எவ்வளோ பெரிய டைம், அதை ஆங்கர் அனுமதிப்பார். எதிர்த்தரப்பில் ஒருத்தர் ஒரு 2 சென்டென்ஸ் பேசியிருப்பார், 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் பேசியிருப்பார். அதுக்குள்ளே இடைமறிச்சல் வரும். ஒரு கட்டத்தில் அவர் ஒடுக்கி எல்லாரும் உட்கார வச்சுடுவாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதுக்கு மத்தியில் தான் விஜய் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. விஜய்க்கும் அரசியல் பண்ண தெரியல. அடிப்படை அரசியலுடைய விழுமியங்களே அவருக்கு புரியல.
அவரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அவரை தவிர இந்த ஒரு மாத காலமாக கிட்டத்தட்ட வந்து விஜயை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, சலிக்க சலிக்க பேசுகிறாங்க, வாய் வலிக்க வலிக்க பேசுகிறாங்க. ஆனால் அவரை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை, விஜய் தரப்பை பேசுகிறதுக்கு நம்ம தளம் அமைச்சு கொடுக்கணுன்ற குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை 90% தொலைக்காட்சிகளுக்கு இல்லை என்பது தான் ரொம்ப துரதிருஷ்டவசமான உண்மை. ஏன்னா கோர்ட்லையுமே 2 பக்கம் வாத பிரதிவாதம் 2 நேச்சுரலிங்க, மீடியா இஸ் ஈக்குவல் டு கோர்ட் இல்லைங்க. விவாதன்றதோட அர்த்தம் வந்து இருதரப்பு கருத்துக்கள், பல்வேறு கருத்துக்கள் மோதணும். அரசுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கும் போது மட்டும் வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய ஆங்கரு, அரசுக்கு எதிராக கருத்துக்கள் வரும்போது திமுக பிரதிநிதி கூட சில சமயங்களில் அமைதியாக இருப்பார். ஆங்கர் முண்டி அடிச்சுட்டு வந்து அதுக்கு முட்டு கொடுப்பார். திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது ஆங்கரோட வேலை இல்லை. ஆனால் அதை தான் வந்து பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இங்கே தமிழகத்தில் குறிப்பாக தொலைக்காட்சிகள் இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் அந்த ஃபார்மேட்டே இவங்க கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனவே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயோட அரசியல் என்பது தான் நம்ம கவனிக்க வேண்டியது. அது வந்து ஒரு கனத்த மௌனம் கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு நிலவுதுன்னா அவர் என்ன அரசியல் தலைவர், இவர் எப்படி நிற்பார்? இன்றைக்கி திமுகவும் பிஜேபியும் அவரை பழி வாங்கவே வேணாம், அவர் அப்படியே விட்டுடுறாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டால் கூட லாங் கேம் அவரால் பாலிடிக்ஸில் ஆட முடியும்னு எனக்கு தோணலை. அவருடைய இயல்பு என்பது அரசியலுக்கு பொருந்தாததாக இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் மக்கள் இயக்கம், இட்ஸ் அ பீப்புள்ஸ் மூமெண்ட். அவரை நம்பி அப்பழுக்கற்ற இளைஞர்கள் இருக்காங்க, நான் புரிந்து கொள்கிறேன். எல்லாரும் விசில் அடிக்கிறவங்க மட்டும் கிடையாது, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க, படித்தவங்க. அவர் ஒரு படத்தை கூட பார்க்காதவங்க இன்றைக்கி விஜய் வரட்டும், ஏன்னா திமுக ஒழியணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, ஒரு சேஞ்ச் வரட்டும். அவங்களே இன்றைக்கி ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயோட மௌனம்ன்றது திமுக அதிமுகவை விட பாதிக்கிறது விஜயோட ரசிகர்களையும் ஒரு தொண்டர்களையும் ஒரு வாக்காளர்களையும் தானே பாதிக்கும். ஆமாம், கண்டிப்பாக பாதிக்குது. ஆனால் என்ன வழி, அடுத்த ஸ்டேஜுக்கு இது போகும்போது எப்படி நகரும்? ஏன்னா இந்த 40 இவ்வளோ ஒரு மிகப்பெரிய நீண்ட காலம், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் பேச முடியல அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய 1 மாதம் ஆக போகுதுங்க. மற்றதெல்லாம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லைங்க. ஏங்க நான் சொல்கிறேங்க, மறுபடியும் சொல்கிறேங்க, ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு மக்கள் இயக்கம். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி எ பீப்புள்ஸ் மூமெண்ட். மக்கள் பங்களிப்பு தான் அரசியல் கட்சிகளுடைய பலம். மக்கள் பங்களிப்பே இல்லாமல் ஒருத்தர் அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு, அதுதான் விஜய். மக்களுக்கும் அந்த கட்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் வந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களாவில் இருக்கார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு. அவர் கோஆப்ரேட் பண்ணி மக்களோட செஞ்சு போடுறாருன்றது இல்லை. இப்போ நேற்று நெல் கொள்முதல் பற்றி எடப்பாடி பழனிசாமி ஸ்பாட்டுக்கு போகிறார். எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். 3 மாவட்டங்களில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூரில் கம்ப்ளீட்டாக நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செலுத்திட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. நெல்மணிகளை வந்து சாலைகளில் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா விளைவிச்ச நெல்லை கொள்முதல் செய்ய முடியல, டிலே ஆகுது. கேட்டால் மத்திய அரசுக்கு மேலே பழிய போடுறாங்க. ஆனால் ஆகஸ்ட் 18 மத்திய அரசு வந்து தாக்கீது வந்துடுச்சு, இவங்க அதை செயல்படுத்தலை. நெல் வந்து கிடங்குக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான சாக்கு, கோணிப்பையெல்லாம் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வரணுன்றாங்க. அது வந்துதா வரலையானு தெரியல. இப்போ விளைவிச்ச நெல் கிட்டத்தட்ட 20 லட்சம் டன் வந்து நெல் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி தினமலரோட செய்தியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தினமலர் நியூஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. 20 லட்சம் டன் 2 நாள் மழையில் தமிழகத்தில் வீணான நெல். இது யாரோட பிரச்சனை? இது தமிழக அரசோட மிகப்பெரிய தோல்வி. இதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார். இதை விஜய் பேசணும் இல்லை. இத்தனைக்கும் அவரோட நாகப்பட்டினம் கூட்டத்தில் அவர் வந்து ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் வாங்குறாங்கன்னாரு. அது ஒரு சொல்லாக பேசிட்டு போயிட்டார். இதுதான் தமிழ்நாட்டோட பிரச்சனை. இந்த மழை பெய்யுதுங்க, 40 ரூபாய் கமிஷன் கொடுக்காதனால பெண்டிங் ஆச்சா? என்ன 40 ரூபாய் கமிஷன் கொடுக்க முடியாதால தான் 20 லட்சம் டன் தேங்கி கிடக்குதா? இப்போ பிரதான எதிர்க்கட்சி தலைவர் போயிட்டார், சீமான் பேசிட்டார், எனக்கு தெரிஞ்சு பாமகல அன்புமணி எல்லாம் பேசிட்டாங்க. விஜய் ஏன் பேசவே இல்லை? ஏங்க நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் பேசணும் இல்லைங்க. ஏங்க இது ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்க. 20 லட்சம் டன் நெல் வந்து மழையால் வந்து கொள்முதல் செய்யாமல் இருக்குது. அது மழையால் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. வழக்கம் போல் திமுக கவர்மெண்ட் இதுக்கு மோடி கவர்மெண்ட் தான் காரணம், ஏதோ ஈரப்பதம் இவ்வளோ இருக்கிறத பற்றி கொடுக்கணும் அப்படின்னு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஏதோ கதை அழகுறாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசுகிறாரு, எப்பயும் பருவமழை ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் மழை வரும், அதிகமாக மழை வரும். இந்த வாட்டி ஆரம்பித்த உடனே மழை வந்துடுச்சு அப்படின்ட்டு. பருவமழை தொடங்க போகுதுன்னு தெரியும், அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வச்சிருக்கணும்ல. நெல் அட்லீஸ்ட் ரோடு பள்ளங்குழியாக இருக்குது, மெட்ரோ ப்ராஜெக்ட் ஓடுது, மற்ற ப்ராஜெக்ட்லாம் ஓடுது, செகண்டரி விஷயம். நெல் இவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குன்றதை ஆல்ரெடி இவங்க கணிச்சிருப்பாங்க, உரம் வாங்கியிருப்பாங்க, எல்லா விஷயமும் நடந்திருக்கும். இன்சூரன்ஸ் போட்டுறது, உரம் வாங்குறது, ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு டேட்டா ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு அது பாதுகாக்கிறதுக்கான வந்து காத்து இருக்கிற நெல்மணி அட்லீஸ்ட் ஒரு தாழ்பாலின் போட்டு மூடுறது கூட அரசுக்கிட்ட எதுவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து அரசு வந்து முற்றிலும் செயல் இழந்திருக்கிறது. ஏற்கனவே 40 ரூபாய் கமிஷன் வாங்குறாங்கன்னு விஜய் பேசுகிறாரு. அவர் பேசின அரசியல் உருப்படியான அரசியல் அதை சொல்லலாம். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றதுலாம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கொச்சையான அரசு, ரொம்ப நாளாக நடக்கிற விஷயம். அது எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்குது, பாட்டிலுக்கு 10 ரூபான்றது. எனவே அது கொச்சையான அரசியலோ நல்ல அரசியலோ அது கூட நம்ம டிபேட் பண்ணிக்கலாம்.
பட் அதை விட முக்கியமானது, பல மடங்கு முக்கியமானது, நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு மூட்டைக்கு 40 ரூபாய் கேட்குறாங்கன்னு விஜய் வைத்த குற்றச்சாட்டு உண்மை. எப்படி உண்மைன்னா, இன்றைக்கி இவ்வளோ தூரம் தேங்கி கிடக்குது இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க விவசாயிகள் சொன்னது தான் அவர் சொல்கிறார், 40 ரூபாய் அவங்க கமிஷன் வாங்குறாங்க. பெரிய அளவில் ஒன்றும் அதுக்கு மறுப்பு வரல அரசிடமிருந்து. இன்றைக்கி இந்த 20 லட்சம் டன் வந்து கொள்முதல் பண்ணாமல் தேங்கி கிடப்பதற்கு அந்த 40 ரூபாய் மூட்டைக்கு கமிஷன் கேட்டதும் ஒரு காரணமாக என்ற சந்தேகம் எழுதுது இல்லையா? ஆகவே இதுதான் இஷ்யூ. இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் விஜய் ஏன் கையில் எடுக்க மாட்டேன்றார்? இப்போ நீ 40 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. எவ்ரிபடி நோஸ் அந்த ஏரியாவில் ஊரறிஞ்ச உண்மை. இது எல்லா விவசாயிகளுக்கும் கமிஷன் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணுன்றது எல்லா விவசாயிக்கும் தெரியுது, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியுது. நீங்கள் விஜய் பேசுகிறது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மழை வந்து நெல் மூட்டைகளை நெல்மணிகள் வந்து சாலைகளில் கட்டி பல 20 லட்சம் டன் வீணாக போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல, ஒரு வீடியோ வரல? நான் என்ன சொல்கிறேன், நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களாவே இருந்தால் கூட ஒரு 4 நிமிஷம் வீடியோ 5 நிமிஷம் வீடியோ போடுங்களேன், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்களேன். அது தாவேகாரனை போய் அங்கே ஒர்க் பண்ண சொல்லுங்கள். இது எவ்வளோ பெரிய இஷ்யூன்ற நான். இதுதானே பாலிடிக்ஸ், இது ஆரோக்கியமான அரசியல். 10 ரூபாய் பாட்டிலுக்கு விட இது ஆரோக்கியமான அரசியல். ஏன்னா அது 10 ரூபாய் பாட்டில் காலகாலமாக இருக்குது. எடப்பாடி பீரியடில் 5 ரூபாய் வாங்கினாங்க, இவங்க பீரியடில் 10 ரூபாய் வாங்குறாங்க. இது காலகாலமாக இருக்கிறது. ரெண்டாவது பிடிக்கிறவங்க கொடுக்குறான், அங்கே நிற்குது, அது வேறு பேராமீட்டர். ஆனால் இந்த பிரச்சனை 20 லட்சம் டன் நெல் மூட்டைகள் வந்து 20 லட்சம் டன் வந்து நெல் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. 20 லட்சம் டன் வீணான நெல் முன்கூட்டியே திட்டமிடாததால் விவசாயிகள். அது எவ்வளோ பெரிய நியூஸுங்க அது. நான் கேட்குறேன், எவ்வளோ பெரிய நியூஸுங்க அது. அதாவது பொருளாதார வளர்ச்சி என்பது வெறும் முதலீடுகள், தொழிற்சாலைகள் மட்டும் கிடையாதுங்க. விவசாயம் என்ன கண்டிஷனில் இருக்குன்றது. இல்லை, அமைச்சர் கொடுக்குற அந்த பதில்ன்றது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் செஞ்சதே ஜாஸ்தி. 3 லட்சம் ஹெக்டேருக்கு போன வாட்டி பயிர் பண்ணாங்க, இந்த வாட்டி 6 லட்சம் ஹெக்டேர் பயிர் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி 3 லட்சம் ஹெக்டேர் தான், 3 லட்சம் டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 9 லட்சம் டன் கொள்முதல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படின்ற ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கவர்மெண்ட் சந்தோஷப்பட்டு அதுக்கான ப்ரீ பிளான்ட் ஒர்க்கை பண்ணியிருக்கணும்ல. இதெல்லாம் என்னங்க பதில்? இது ஒரு பதிலாங்க? எப்படி இதெல்லாம் ஒரு பதில்னு ஒரு மந்திரி சொல்கிறாரு? பரப்பளவு, விவசாய பரப்பளவு அதிகமாக இருக்குன்றது காரணன்றது என்ன மாதிரியான பதில்? நீ என்ன நடவடிக்கை எடுத்த? நான் கேட்குறேன். மழை பெய்ய போதுன்னு தெரியும். கடந்த ஆண்டை விட இந்த முறை பருவமழை அதிகம் பெய்ய போதுன்றது ஏற்கனவே ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு. முதலமைச்சரே கூட்டங்களை போடுறாரு, ஆன்லைனில் முதலமைச்சர் அதிகாரிகள் அழைச்சி பேசுகிறாரு, துணை முதலமைச்சர் பேசுகிறாரு. அப்போ மழை வந்து கடந்த ஆண்டை விட இந்த முறை அதிகமாக இருக்க போதுன்றது தெரியும். பரப்பளவு கொள்முதல் பயிரிடப்பட்ட பரப்பளவு அதிகரிச்சிருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு இருக்கணும்ல. அதை கொள்முதல் பண்ணுறதுக்கு ப்ரீ பிளான். ஆமாம், இது ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ் க்ரோத்தில் இருக்குன்றது தான் பொருளாதார வல்லுநர்களோட எச்சரிக்கை. சமீபத்தில் MIDSல பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட மாடல் ஆட்சின்னு சிலாகிச்சு எழுதின டாக்டர் கலையரசன், JNU ப்ரொஃபஸர், அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து தான் எழுதினாங்க ஒரு புத்தகம், திராவிடன் மாடல்னு. திமுக கவர்மெண்ட்டை இந்த க்ரோத் மாடலை சிலாகிச்சு எழுதினாங்க. அவர் 4 நாள் 5 நாளைக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பேட்டியில், சவுத் போல் அந்த பக்கத்து கொடுத்த பேட்டியில், பெரிய அளவில் முதலீடுகள் வருதுன்னா தமிழ்நாடு பெருமைப்பட்டுக்க முடியாது, நெகட்டிவ் க்ரோத்தில் இருக்குது. அது பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான், அதை குறை சொல்லலை யாரும். பெரிய அளவில் முதலீடுகள் வருது. ஆமாம், 11% GDP நாங்கள் வந்து மற்ற மாநிலங்களை மத்திய அரசை விட நாங்கள் அதிகம்லாம் நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்க, ஃபைன், பட்டுக்கோங்க. ஆனால் இங்கே ஒரு ஆபத்தான போக்கு என்னென்னா, அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ் க்ரோத்தில் இருக்குன்றாரு. இல்லை, இங்கே இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. இப்போ அக்ரிகல்ச்சர் அழிகிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஆமாம், அப்போ திட்டமிட்டு இது நடத்தப்படுதா விவசாயிகள்? இல்லை, அது எல்லாம் அதுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, எங்கெல்லாம் வந்து க்ரோத் அதிகமாகுதோ, ஃபேக்ட்ரிஸ் அதிகமாகுதோ அங்கே வந்து விவசாயத்தை படுப்பது சகஜன்றாங்க. இது எந்த அளவு உண்மை எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்தானது. 11% எங்களுக்கு GDP க்ரோத்துன்னு அரசாங்கம் வந்து பெரிய அளவில் தனக்குத்தானே மாலை போட்டுக்குது, ஃபைன், அது உண்மை, மறுக்கலை, மாலை போட்டுக்கோங்க. ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் வந்து அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ் க்ரோத்தில் போயிருக்குன்றது உண்மை. இப்போ இந்த பின்புலத்தில் யார் உங்களை ஆதரித்து உங்களை பாராட்டி உங்களை குளிப்பாட்டுற ஒரு பொருளாதார நிபுணர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளவு தூரம் முதலீடுகள் வருது, 11% GDP, தொழில்கள் வளருதுன்னெலாம் சொல்கிறீங்க, கரெக்டு, பாராட்டுறோம். ஆனால் அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ் க்ரோத்தில் இருக்குதுன்ற அவங்க தான் அந்த எச்சரிக்கை மணி அளிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு திராவிட மாடலை பாராட்டி பொருளாதார அறிஞர்கள் சொல்லும்போது நீங்கள் அதில் சந்தோஷப்படுறீங்க. ஆனால் அதே பொருளாதார அறிஞர்கள் உங்கள் மாநிலத்தில் அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ் க்ரோத்துன்னு போது அது ஒரு அபாய எச்சரிக்கை மணியை உங்கள் காதில் ஒலிக்கலையா? ஏன்னா 30% 40% பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்குது.
அஃப்கோர்ஸ் விரைவாக நகர்மயமாகி கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்றாங்க, எல்லாம் ஓகே. பட் அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் நெகட்டிவ் குரோத் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 20 லட்சம் டன் நெல் பாழா போயிருக்குன்றது எவ்வளோ பெரிய நியூஸ். இது வந்து பொதுமக்களை தானே பாதிக்கும். அரிசியோட விலை எக்ஸாக்ட்லி நீங்கள் இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ரொம்ப சிற்றறிவு கட்டிய கர்நாடகா போன்ற நீங்கள் வந்து வெறுமனே ஃபேக்ட்ரி நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்து தொழில் முதலீடுன்னு போகிறீங்கன்னா இங்கே இந்த பாதிப்புக்கு யார் காரணம்? ஏன்னா நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பாமரனா, நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்டு கிடையாது பொருளாதாரத்திலையோ அல்லது விவசாயத்திலையோ. பட் நாங்கள் வந்து 11% growth அச்சீவ் பண்ணிட்டோம்னு அரசு திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி. ஆனால் அந்த 11% growth இருக்கக்கூடிய அதே நேரத்தில் விவசாயத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நெகட்டிவ் growthன்றது வந்து எதிர்மறை வளர்ச்சி என்பது தமிழகம் மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட ரூரல் பாவர்ட்டி, கிராமப்புற வறுமை என்பது ஒரு சீரியஸ் இஷ்யூன்னு நம்ம பல முறை பேசியிருக்கோம். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அதில் ஒரு உதாரணம் 2 லட்ச ரூபாய்க்கு கிட்னியை வைக்கிறது. இதெல்லாம் வந்து கிராமப்புற வறுமையோட மிகப்பெரிய அளவுகோல்கள், எச்சரிக்கை மணி. இது ஒரு சில இடங்களில் கொத்தடிமை முறையாக இருந்து ஆமாம், அதெல்லாம் கூட ஓகேங்க. கொத்தடிமை கூட எல்லா மாநிலத்திலையும் இருக்குங்க, அரசாங்கமும் மீட்டுக்கிட்டு இருக்குது. தமிழகம் அந்த விஷயத்தில் ரொம்ப மற்ற மாநிலங்களை விட முன்னோடியாக இருக்குது. கொத்தடிமை தொழிலாளர்களை ஒழிப்பதிலெல்லாம் அதிலெல்லாம் அரசை பாராட்டுகிறோம். ஆனால் கிராமப்புற வறுமையை எடுத்து அளவுகோல்கள் பார்க்கும்போது 2 லட்சம் ரூபாய் கிட்னி வைக்கக்கூடிய அளவுக்கு தான் கிராமப்புறங்களில் வந்து இந்தியாவோட தமிழகத்தின் கிராமப்புற வறுமை இருக்கிறது என்ற கூற்றும், நெகட்டிவ் growth என்ற அடிப்படை கூற்றும் இருக்கக்கூடிய ஒரு பின்புலத்தில் பார்க்கும் பொழுது இந்த 20 லட்சம் டன் நெல்மணிகள் வந்து வீணாக போயிருக்கின்றது. இது என்ன? இதற்கான விளைபொருள், இதற்கான விலை, அந்த அவங்க விளைவிச்சதுக்கான அந்த பணம் வந்து விவசாயிகளுக்கு போகிறது கிடையாது. அரசாங்கம் வந்து நிவாரணம் தான் கொடுக்கும். நிவாரணன்றது வந்து உனக்கு வர வேண்டிய பணத்தில் ஓரளவு தான், முழு தொகை கிடையாது. இதை கலைஞர் சொன்னார் ஒரு தடவை. நிவாரணன்றது எல்லாரும் வந்து யாருக்குமே நிவாரணம் பத்தலை அப்படின் போது, யாருக்குமே நிவாரணம் பத்தலைன்னா புரிஞ்சுக்கணும், நிவாரணம் என்பது ஏற்பட்ட இழப்பை ஓரளவுக்கு சரி கட்டத்தான், முழுவதும் சரி கட்ட முடியாது. அதுக்கு பேர் தான் நிவாரணம்னாரு கலைஞர். உண்மை அது, கலைஞர் கருணாநிதி சொன்னது உண்மை. இப்போ இந்த 20 லட்சம் டன் நெல் வந்து இன்றைக்கி வந்து வீணாக போயிருக்குது அப்படின்னா, இதை விளைவித்த விவசாயிக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் குரோத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரில் கிராமப்புற வறுமை வந்து 2 லட்ச ரூபாய் கிட்னியை வைக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 20 லட்சம் டன், மறுபடியும் சொல்லுகிறேன், வீணாக போய் இருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற வறுமை மற்றும் தமிழ்நாட்டில் விவசாயம் எதிர்மறை வளர்ச்சி குறியீட்டில் நெகட்டிவ் குரோத்தில் அக்ரிகல்ச்சர் இருக்குது என்கின்ற அந்த ஒரு யதார்த்தத்தை மேலும் வலுப்படுத்துவதாகத்தான் இருக்கும். ஏன்னா பல இடங்கள்ல இந்த கடன் தள்ளுபடி சார்ந்த விஷயங்களை திமுக அரசு விவசாயிகளையும் மக்களையும் ஏமாத்திருந்துச்சு. அது ஒரு பக்கங்க, அது எல்லா கவர்மெண்ட்டுமே ஏமாத்துது. இல்லை, விவசாயம் சார்ந்து. ஆமாம், அதுவும் ஸோ த ப்ராப்ளம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல, தமிழகத்தோட விவசாய பிரச்சனை என்பது ஒரு பெரிய சிக்கல், மிகப்பெரிய சிக்கல். திரும்ப எங்களுக்கு வந்து 11% growth, நாங்கள் ஜிடிபி, நாங்கள் தேசிய சராசரியை விட முன்னால் போயிட்டோன்னு மார்த்தட்டி கொள்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் கவனம் பூரா கூகுள் வந்து ஆந்திராவுக்கு போனால் இங்கே வரல, நமக்கு வந்து ஃபாக்ஸ்காம் வரேன்னா ஃபாக்ஸ்காம் நான் பிடுங்கவே இல்லைன்ட்டான். அது சொல்லக்கூடாத முதலீடு. ஆமாம், அவன் ஆக்சுவலாக பழைய முதலீட்டோட கண்டினியூட்டி அது, அதை சொல்கிறதால அவனுக்கு வேறு நெருக்கடி வருது. டிஆர்பி ராஜா வந்து ஏன் வந்து கூகுளில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல, ஒரு தமிழரை தலைவராக கொண்ட கூகுள் நிறுவனத்தோட சுந்தர் பிச்சையோட நிறுவனத்தை ஆந்திராவுக்கு கொண்டு போக விட்டீங்களான்னு கேட்கும்போது அரசியல் பண்ணுறாரு டிஆர்பி ராஜா. ஃபாக்ஸ்காம் 15,000 கோடி பண்ணுது, அதில் ஆப்பிள் வரும், அது வரும், இது வருன்றாரு. அவன் நான் பண்ணவே இல்லைன்ட்டான். அப்போ இது அரசுக்கு அது எவ்வளோ பெரிய அவமானம். இன்னொன்றுங்க, டேட்டா சென்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஆபத்தான முதலீடுகள். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதற்கு தேவையான தண்ணீர், சுத்தமான தண்ணீர் பல மில்லியன் டன்னில் தேவைப்படும். அது வந்து குடிந்த நீராக தேவைப்படும். அது கடல் நீரை நீங்கள் கொடுக்க முடியாது, உப்பு நீர் கிடையாது, அல்லது கழிவு நீர் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற சைஃபன் வாட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம குடிக்கிற, என்ன சொல்ல போனால் செறிவூட்டப்பட்ட பியூரஸ்ட் வாட்டர் தேவைப்படும் டேட்டா சென்டர்ஸ்க்கு. நீங்கள் 22,000 கோடிக்கு வந்து இன்றைக்கி கூகுள் வந்து டேட்டா சென்டர்ஸ் ஹைதராபாடில், இதில் வைசாகில், ஆந்திர பிரதேஷில் நிறுவுறோம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதுன்றாங்க. தமிழ்நாட்டுக்கு அது வராது. தமிழ்நாட்டுக்கு நல்லது, விவசாயிகளுக்கு நல்லது, பொதுமக்களுக்கு நல்லது. அமெரிக்காவில் அதிகமாக இன்றைக்கி டேட்டா சென்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னா அமெரிக்கா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் கரெக்ஷன் 12,000 டேட்டா சென்டர் என்னமோ இருக்குன்றாங்க. அது கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம். அமெரிக்காவில் இன்றைக்கி பல மாநிலங்களில் புதியதாக டேட்டா சென்டர்ஸ் வரது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் எதிர்த்து கடுமையாக போராடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட குடிநீர் தேவை, அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தண்ணீர் மற்றும் விவசாயிகளோட தண்ணீர் தேவை வந்து இதால் பாதிக்கப்படுது. ஏன்னா அரசு இந்த சுத்தமான குடிநீரை, சுத்தமான நீரை டேட்டா சென்டர்ஸ்க்கு திருப்ப வேண்டியிருக்குது. அது வந்து வாட்டர் கஸ்லிங்னுவாங்க. கஸ்லிங்கிறதுக்கு மேலே ஒரு வார்த்தை,
கரும்பெல்லாம் வந்து வாட்டர் கஸ்லிங் ப்ராடக்ட்னுவாங்க. இது அதெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தை. அது வந்து இப்போ இன்றைக்கி 22,000 கோடிக்கு கூகுள் போய் வைசாகில் போகிறான்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வராதது இது நல்லது. ஏன்னா பல மில்லியன் டன் இதை வந்து அது வந்து சாப்பிடும், நல்ல தண்ணீரை சாப்பிடும். உங்களுக்கு எங்கே இருக்குது அவ்வளோ தண்ணீர்? குடிநீர் தேவைக்கும் இன்றைக்கி இல்லை, விவசாயத்துக்கும் தண்ணீர் இல்லை. ஆகவே எங்களுக்கு டேட்டா சென்டர் கையை விட்டு போச்சுன்னு இவங்க புலம்புறது அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, வராமல் போனது நல்லது. தமிழ்நாட்டுக்கு கூகுளோட டேட்டா சென்டர் வராமல் போனது நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டோட நீர் தேவைகளை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளோட நீர் தேவைகளை அது பெரிய அளவில் பாதிச்சிருக்கும். இன் அ ஸ்டேட் வேர் அக்ரிகல்ச்சர் இஸ் ஆன் நெகட்டிவ் growth. அதனால் இந்த பிரச்சனை இதை வந்து இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோம்னா விஜயோட பாலிடிக்ஸில் ஆரம்பிச்சது கொண்டு வரும்போது இவ்வளவு நடக்கும்போது டிவிகே vs டிஎம்கே நரேட்டிவ் பண்ணும்போது நீ எதை பற்றியுமே கருத்து சொல்லு. இன்றைக்கி எல்லா கட்சியும் இந்த மழையை பற்றி பேசிட்டாங்க. எடப்பாடி ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு, சீமானு பேசிட்டாரு, ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு, அன்புமணி பேசிட்டாரு, பிஜேபி பேசிடுச்சு. இந்த மழையை பற்றி ஒரு வீடியோ கூட போடலையே. டீட்டெயிலாக பேசணுன்றது கூட எனக்கு தெரிஞ்சு சரிங்க, உங்களுக்கு அரசியல் தெரியாது, வர நியூ கமர் புதுமுகம்லாம். இன்றைக்கி மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேளாண் துறை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. நேற்று ஒரு நாள் பூரா எடப்பாடி வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. ஒரு அரசியல் கட்சி, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக திறம்பட செயல்படுகிறார். ஏன் அதை விஜயால் பண்ண முடியல? அப்போ முதலமைச்சராக கனவு காண்றது ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ணுவார், விமானத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுவார், ரோடு வழியாக இனிமேல் போக முடியாது, ஜெயலலிதா பாணியில் ஹெலிகாப்டரில் தான் பிரச்சாரம் பண்ண. இதுவாக இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு முக்கியம்? எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. இன்றைக்கி ஒன்றுமே நீ செய்யலையா? ஒரு ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய அது வேதனையான விஷயமா இருக்கலாம், எதிர்க்கட்சிகளுக்கு மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம், அது அவரவர் மனநிலை பொறுத்தது. மக்கள் பங்களிப்பு விஜயோட அரசியலில் துளியும் இல்லை. மக்கள் பங்களிப்பு விஜயோட அரசியலில் துளியும் இல்லை. ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு பொது மக்கள் இயக்கம். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி அ பப்ளிக் மூமெண்ட். அதுக்கு பிறகு தான் அது இன்ஸ்டியூஷனாக மாறும். இப்போ திமுகலாம் ஒரு மக்கள் இயக்கமாக இருந்து இன்ஸ்டியூஷனாக மாறி இருக்குது. இன்றைக்கி அது ஒரு மக்கள் இயக்கமும் கூட. ஒரு பிரச்சனைனா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக இருந்தால் முன்னால் வந்து நிற்கிறான். அதே மாதிரி வந்து அதிமுக வந்து இன்றைக்கி முன்னால் நிற்குது. விஜயோட அரசியலில் கரூருக்கு பிறகும் மக்கள் பங்களிப்பு சுத்தமாக இல்லை. கட்சிக்காரனே ஒரு கட்சியில் தலைவர்கள் தலைமறைவாவாங்க, கட்சியே தலைமறைவாச்சு. ஆகவே இந்த மாதிரி மக்களோடு தொடர்புடைய எந்த சிக்கல்களையும் பிரச்சனைகள், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். மக்கள் பிரச்சனைகள் எதற்காகவும் குரல் கொடுக்க மறுக்கிற, பேச மறுக்கிற, அட்லீஸ்ட் ஸ்பாட்டுக்கு போவாட்டியும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் கூட இன்றைக்கி தொழில்நுட்பம் கொடுத்துருக்க வசதி, ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ, இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது, தாவேக தொண்டர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும், உடனடியாக நிவாரணத் தொகை அளிக்க அரசை வலியுறுத்துகிறேன்னு ஒரு வீடியோ போடுறது கூட அவருக்கு தெரியலையே. அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. அதுக்கு உட்காந்து 100 தடவை டேக் எடுப்பீங்கன்னா நீங்கள் அரசியலில் நீடிக்க முடியாது. நீங்கள் அரசியலில் நீடிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா நான் சொல்லலை, அது மக்கள் முடிப்பட்டோம். நான் சொல்கிறது, இந்த அணுகுமுறை இருந்தால் நீங்கள் அரசியலில் நீண்ட நாள் நீடிக்க முடியாதுன்றது யதார்த்தம். மக்கள் பிரச்சனைகளை பேச மறுக்கிற ஒரு கட்சியும் குறிப்பாக அதன் தலைவரும் அவர்கள் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா பல சினிமாக்காரர்கள் அரசியலில் தோற்று போனதுக்கான காரணம் இது ஒன்று. அவன் ஸ்பாட்டுக்கு போகிறது கிடையாது. மக்கள் பிரச்சனையை பற்றி அவங்க பேசவே இல்லாமல் இப்போ ஓரளவு பேசிட்டு காணாமல் போனவங்க இருக்காங்க. இவர் ஓரளவு கூட பேசல. இப்போ உதாரணத்துக்கு விஜயகாந்த் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து வேஷ்டியை மடித்து கட்டிட்டு போய் களத்தில் இறங்கியிருக்காரு. தொடர் நடவடிக்கை இல்லை அவருக்கு. அந்த நேரத்துக்கு போனார், அதுக்கு பிறகு தொடர் நடவடிக்கை இல்லை. அது 24 மணி நேரம் 365 நாள் ஜாப். இப்போ நேற்று எதிர்க்கட்சி தலைவராக திறம்பட எடப்பாடியால் செயல்பட முடிஞ்சதில்லை. 240 கிலோமீட்டர் சேலத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இந்த 3 மாவட்டங்களுக்கு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கு போய் அந்த கிடங்குகளை பார்த்து, விவசாயிகளை பார்த்து அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்கன்றார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அதை சொல்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி செயல்படணுன்றதுக்கு சரியான உதாரணம் அது. இப்போ அதில் பாதி 10ல் 1 பங்கு கூட நீங்கள் நான் சொல்ல, நீங்கள் ஒரு வீடியோ போடலாம் இல்லை. இன்றைக்கி தொழில்நுட்பம் கொடுத்துருக்க வசதி ஸ்பாட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, அதையாவது பண்ணலாம்ல. அப்போ இந்த இஷ்யூவை பற்றின புரிதலே தாவேக்காக்கே இல்லை. விஜயோட புஷியானந்த் எங்கே போனார், எங்கே போனீங்க நீங்கள்லாம் நான் கேட்குறேன். அது வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. உங்களை ஒன்று இன்றைக்கி அரெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அரெஸ்ட் பண்ணோன்னே வெளில விட்டான். இப்போ அதாவது கைது பயமும் கிடையாது புஷியானந்துக்கோ நிர்மல்குமாருக்கோ. ஸ்பாட்டுக்கே நீங்கள் போகலன்றன. மக்கள் கஷ்டப்படும் பொழுது மக்களோட போய் மக்களாக நிற்காத ஒரு கட்சி அது எப்படி அரசியல் கட்சியாகவே பார்க்கப்படும்? 1000 பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாங்க உங்கள் கட்சிக்கு, இது மக்கள் பிரச்சனைங்க. கரூர் பிரச்சனைன்றது உங்கள் பிரச்சனை, உங்களுக்கும் போலீஸுக்கும் உங்களுக்கும் சிபிஐக்கும் இருக்க பிரச்சனை. எதிர்கட்சிகள் அஃப்கோர்ஸ் அரசியல் ஆக்குறாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய பாதிப்பு மக்களுக்கு வந்திருக்கும்போது அந்த ஸ்பாட்டில் போய் அரசியல் கட்சி நிற்கணும். எல்லா கட்சியும் நிற்கிறான்ல. இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லோரும் நிற்கிறான். அதே தான் ஹாஸ்பிட்டலில் பண்ணிங்க கரூரில் 27ஆம் தேதி துயர சம்பவம், 28ஆம் தேதி காலையில் பார்க்குறோம். எல்லா கட்சிக்காரனும் நிற்கிறான், திமுக தாவேக்காவை தவிர.
திமுக நிற்குது, அண்ணா திமுக நிற்குது, பிஜேபி நிற்குது, ஒரே அணியில் நிற்கிறாங்க, எல்லாம் ஒரே அணியில். அங்கே கூட சண்டை போடல, அங்கே போய் சண்டை போடல. பாடி எடுத்துகிட்டு போகும்போது திமுக காரணம் தோல் கொடுக்குறான், அண்ணா திமுக காரணம் தோல் கொடுக்குறான், மக்களோட மக்களாக நிற்கிறாங்க, எலெக்ஷன் வருது, ஓட்டு எல்லாம் கரெக்டானா நிற்கிறான் இல்லை, ஒருத்தனை கூட காணுமே. சரி, அங்கே தான் பயந்து ஓடிட்டீங்க. இதுங்க போகணும். சரி, இங்கேயும் போகல, பேசலாம்ல அட்லீஸ்ட். அப்போ உங்களுக்கும் குறைகளையாவது அட்லீஸ்ட் அட்ரஸ் பண்ணலாம். அதான் சொல்கிறேன், உங்களுக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மக்கள் பங்களிப்பே இல்லாமல் ஒருத்த நாள் அரசியல் கட்சி நடத்த முடியுமான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இது நீண்ட நாள் ஓடாது. யாரும் அவரை எதுவும் பண்ண தேவையில்லை. மத்திய அரசோ மாநில அரசோ விசாரணை அமைப்புகளோ அவருக்கு எந்த குடைச்சலும் எந்த துன்பத்தையும் எந்த அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்கிறேன், அவரே காணாமல் போயிடுவார். ஏன்னா அவருக்கு ஒரு அரசியல்வாதிக்குரிய அடிப்படை குணாம்சங்களே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், தகுதி இருக்கா இல்லையான்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நம்ம யாரையும் காயப்படுத்த வரல, அவருடைய ரசிகர்களையோ அவர் ஆதரவாளர்களையோ நான் காயப்படுத்த விரும்பலை. அவரை யாருமே எதுவுமே செய்யவே வேணாம். அவர் தானாகவே வந்து அரசியலில் நீடிக்க முடியாமல் கரைந்து போவார். அப்படி தான் எனக்கு இது தோணுது. வாய்ப்புகள் 1000 வந்தும் நீங்கள் வந்து பிரச்சனை வரும்போது அரசியல்வாதி மாதிரி லட்டு சாப்பிட்ற மாதிரிங்க. பிரச்சனை வர தான் அரசியல்வாதி வளருவான். பிரச்சனையே இல்லாமல் பிரச்சனை இது மக்களோட பிரச்சனைங்க. இப்போ கரூர் பிரச்சனை ஓம் பிரச்சனை, இது மக்களோட பிரச்சனை, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பிரச்சனை. இதுதான் உண்மையான அரசியல். ஏற்கனவே நாங்கள் 11% குரோத்தை அச்சீவ் பண்ணிட்டோன்னு அரசாங்கம் வந்து விளம்பரத்தில் அப்படியே மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டோட வளர்ச்சி விகிதம் அதிகம்னு பெரிய அளவில் மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய அரசு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து வேளாண் துறை வந்து நெகட்டிவ் எதிர்மறை வளர்ச்சி குறியீட்டில் இருக்குது, நெகட்டிவ் குரோத்தில் இருக்குது அக்ரிகல்ச்சர்னும் பொழுது இதை உங்களை ஆதரிக்கிற பொருளாதார நிபுணர்கள், நல்லா கவனிங்க, உங்களை எதிர்க்கிறவங்களோ சங்கிகளோ மோடி ஆதரவாளர்களோ அல்ல, உங்களை ஆதரிக்கிற திராவிட மாடல சிலாகச்சி எழுதிய 2 பேர் ஆத்தர்ஸ், அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நெகட்டிவ் குரோத்தில் இருக்குது அக்ரிகல்ச்சரு, நீங்கள் இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, அதனால் செகண்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் வேணுன்றார். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ்லேயே எவ்வளோ கோளாறு இருக்குது, செகண்ட் ஜென்ரேஷனாக கதியாகவும் தெரில. முக்கியமானது வந்து நீங்கள் தொழில் வளர்ச்சியை மட்டும் பார்க்காதீங்க, அக்ரிகல்ச்சர் வந்து நெகட்டிவ் குரோத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் 20 லட்சம் டன் நெல் பாழா போயிருக்குன்னா இது வந்து தமிழக வேளாண் துறை மீது விவசாயத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி இருக்கும்? அது தேர்தல் ஆண்டு இது. அப்போ இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ இதை பற்றின எந்த புரிதலுமே அவருக்கு இல்லையா? அது 4 பேர் விஷயம் தெரிஞ்சவனே கூட வச்சுக்கணும். விஜயகாந்துக்கு பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒரு மூத்த அரசியல் தலைவர் கூட இருந்தார். அவர் சொல்கிறத ஓரளவு அவர் கேட்டார். இப்போ இன்றைக்கி விஜயகாந்த் இருந்தார்னா ஸ்பாட்டுக்கு போயிருப்பார். நான் சொல்கிறேன், அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு போய் அந்த விவசாயிகளோட நின்று ஒரு ஃபோட்டோ, பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விவசாயிகள்கிட்ட போய் அவர் நின்று இருப்பார், ஃபோட்டோ எடுத்தாலும் எடுக்காட்டியும் அந்த பிரச்சனையை அவர் கையில் எடுத்துருப்பார். அது என்னென்னா, அப்போ பேசும்போது அரசு நிமிர்ந்து உட்காரும். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி எடப்பாடி பேசுகிறாருங்க, விஜயும் கடுமையாக பேசியிருந்தாருன்னா அரசு கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரும், நடவடிக்கைகள் துரிதப்படும், மக்களுக்கு அதால் விவசாயிகளுக்கு குறிப்பாக நன்மை வரும். ஆகவே அரசியல் கட்சி தலைவராக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கி வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தில் தான் விஜய் இருக்கார். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் சுத்தமாக செயல்படலை. அதாவது ஓரளவு செயல்பட்டார்னு கூட நம்ம சொல்ல முடியாது. எந்த அரசியல் செயல்பாடுமே அவர்கிட்ட இல்லை, எந்த இஷ்யூலையுமே அவருக்கு செயல்பாடே இல்லை இல்லையா? அப்போ இது எப்படி நீங்கள் வந்து இது எப்படி ஒரு மாற்று சக்தியாக உருவாக முடியும்? அவர் ஆதரிக்கக்கூடிய மக்கள், அவர் ஆதரிக்கக்கூடிய ரசிகர்கள், அவர் படத்தையே பார்க்காதவங்க கூட அவர் ஆதரிக்கிறாங்க. ஒரு மாற்றம் வரட்டும், திமுக அண்ணா திமுக வேணான்னு. அவங்களுக்கு அவர் என்ன செய்யக்கூடிய நன்மை என்ன? அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அவர் ஜஸ்டிஸ் பண்ணாரா? இல்லையே. இதுதான் பிரச்சனையா? ஓகே சார், இவ்வளோ நாள் உங்களை பண்ண நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.